ராபோஜன பந்திக்காக நாம் இந்த 3 நாள் கூட்டங்களை சுத்திகரிப்பு செய்து ஆண்டவரிடத்திலே நாம் கட்டி சேருவோம். प्रभु भोजन के लिए दिन का शुद्धिकरण के सभा के द्वारा हम प्रभु पर और निकट होना. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम को महिमा हो. இந்த பந்தியிலே நாம் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். इस भोजन में हम अपने आप को जांच के देखना है. நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். हम अपने आप को जांच के देखेगा तो हम दंड के आज्ञा हम पर नहीं पड़ेगा. இதில் அபாத்திரமாய் நாம் போஜனமானம் பண்ணக்கூடாது. हम अनुचित रीति से इस भोजन में भागी नहीं होना. அப்போ நம்மை நாமே நிதானிக்கக்கூடிய இந்த சுத்திகரிப்பு நாட்கள், ये शुद्धता के सभा हम अपने आप को जांच के देखने वाला समय है. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों 11वां अध्याय में 31वां वचन. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். यदि हम अपने आप को जांचते तो दंड न पाते. நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். हम अपने आप को जांचना. வேற இந்த கூட்டங்களில் வேற யாரையும் குறித்து பார்க்க வேண்டாம். इस सभाओं में हम और किसी को और ताकना नहीं. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, इस सभा में तो और तुम्हारे परमेश्वर அது दोनों को बीच में संगति கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்திருக்கிறது. वो मसीह के द्वारा हमको मिला. கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாகத்தான் இந்த பந்தி ஆயத்தப்படுத்த இருக்கிறோம். मसीह के मरण को हम स्मरण करने के लिए ये भोजन को तैयार किया. அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. उसके मरण के द्वारा ही हमें इतनी बड़ी धन्य मिला. ஆகவே தான் அவர் வருமளவும் 1 கொரிந்தியர் 11:26 சொன்னது போல पहला कुरिन्थियों 11वां अध्याय 26 वचन के अनुसार அவர் வருமளவும் நாம் இதை நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம். आमीन. மரணத்தை நினைவு கூறுகிறோம். जब तक वह न आए तब तक हम प्रभु की मृत्यु को प्रचार करते रहते. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமாக 40 நாள் லெண்ட் சீசன் மரணத்தை அப்போ மாத்திரம் நினைவு கூறுவாங்க. और जो परंपराओं के अनुसार रीति निवास में मसीह पर है, वो लोग केवल वो 40 दिन का लेंथ का सीजन बोलकर वो 40 दिन में मसीह का मरण के बारे में स्मरण करता है. அதோட முடிஞ்சது அப்புறம் फिर बस खत्म हो जाएगा. சில பேர் குட் ஃப்ரைடே, और कई लोग गुड फ्राइडे में இதை பற்றி தான் மரணத்தை நினைவு கூறுவாங்க. उसी दिन प्रभु का मरण का स्मरण करेंगे. இதெல்லாம் பாரம்பரியமான ये அனுபவம். सब रीति निवास के अनुभव है. எப்பொழுதும் மரணத்தை சுமந்து திரிகிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். परंतु प्रेरित पौलुस कहता है हम इस मरणगार शरीर में सर्वदा यीशु मसीह को मरण को हम उठाते लिए फिरता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது 10வது வசனத்திலே. दूसरा कुरिन्थियों 4वां अध्याय में 10वां वचन. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை எங்கள் சரீரத்தை வழங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தருகிறோம். हम यीशु की मृत्यु को अपने देह में हर समय लिए फिरते हैं. அவ கிறிஸ்துவனுடைய மரணம் यीशु की मृत्यु இந்த பூமியிலே इस पृथ्वी में அவர் நிமித்தமாகத்தான், उस यीशु के द्वारा அவருடைய சரீரத்தில் அடைந்த அந்த மரணத்தின் நிமித்தமாகத்தான் यीशु अपने शरीर पर पाया हुआ वो मरण के द्वारा நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கு. हमें इतने अच्छे एक मौका मिला है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. அல்லேலூயா. हालेलुया. அவர் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. प्रभु यीशु मसीह के द्वारा ही हम पिता परमेश्वर के पास जाता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அவருடைய மரணத்தை கொண்டுதான் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். आमीन. प्रभु यीशु अपने मृत्यु के द्वारा ही हमें पिता परमेश्वर के साथ मेल मिलाप किया. அவர் தம்முடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால கொண்டுதான் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். वो अपने शरीर पर पाया हुआ मरण के द्वारा ही हमें परमेश्वर के साथ मेल मिलाप हुआ. கொலோசியர் 1:21 வாசிக்கிறோம். कोलुसियो पहला अध्याय 21 கொலோசியர் 1:21 வாசித்தால், कोलुसियो पहला अध्याय 21 முன்னே அந்நியராயும் துருக்கிரியினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக
அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். तुम जो पहले निकाले हुए थे और बुरे कामों के कारण मन से बहिरे थे, उसने अब उसकी शारीरिक देह में मृत्यु के द्वारा तुम्हारा भी मेल कर लिया, ताकि तुम्हें अपने सम्मुख पवित्र और निष्कलंक और निर्दोष बनाकर उपस्थित करे. அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். आमीन. प्रभु यीशु अपने शारीरिक देह में मृत्यु के द्वारा अभी भी हमें मेल कर लिया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. அப்ப இப்படித்தான் நம்மை அவரோடு கூட ரீகான்சிலேஷன், நம்மை மீண்டும் நட்புறவு கொண்டு ஒப்புரவாக்கி இருக்கிறார். इसी प्रकार ही प्रभु यीशु मसीह के द्वारा हम पिता परमेश्वर के साथ वापस हम संगति बनाया. அப்படி நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். उसी के साथ हमें मेल किया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा. ஆகவே தான் அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தை நம்முடைய வருமளவும் நாம் நினைவு கூறுகிறோம். इसलिए यीशु अपने शारीरिक देह में जो मृत्यु उठाया, उस विषय को जब तक प्रभु न आए तब तक हम प्रचार करता है. மீண்டும் நமக்களே அசைந்த காரியங்களை ஸ்திரமாக உறுதியாக விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியாக இப்படிப்பட்ட பந்தியை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். जो जो हमारे पवित्र जीवन में बार बार हिल जाता है, उस विषय में हम अटल रहना, स्थिर होना और उस अंगीकार करने में, आशा में, तामे रखने के लिए ऐसे भोजन को हम वापस आयोजित करता है. கொலோசியர் 1:22 வாசிக்கிறோம். कोलोसियों पहला अध्याय 22 वचन. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாகும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். यदि तुम विश्वास की नींव पर दृढ़ बने रहो और उस सुसमाचार की आशा को जिस तुमने सुना है न छोड़ो, जिसका प्रचार आकाश के नीचों की सारी सृष्टि में किया गया और जिसका मैं पौलुस सेवक बना. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். जिसका प्रचार आकाश के नीचे की सारी सृष्टि में किया गया और जिसका मैं पौलुस सेवक बना. கவனிங்க, சில பேர் இங்கே ஒரு உபதேசம், வெளியில கிராமங்களில் ஒரு உபதேசம், அப்படி இல்லை. எல்லாருக்கும் கிறிஸ்துவனுடைய உபதேசம் ஒரே உபதேசம் தான். हाँ, मैं सारे मसीहा के लोग के लिए एक ही उपदेश है, यीशु मसीह का है, और यहाँ का एक है और गांव में एक, वैसे नहीं. அல்லேலூயா. हालेलुया. படித்தவர்களோ படிக்காதவர்களோ, जो पढ़ा या अनपढ़, உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, जो ऊंचे व्यक्ति, जो नीचे व्यक्ति, ஐஸ்வர்யவான்களோ தரித்திரரோ, जो धनवान या दरिद्र, எல்லாருக்கும் सभी के लिए அந்த கிருபையான உபதேசத்தை கொண்டு उस अनुग्रह के उपदेश के द्वारा நாம் அப்படிப்பட்ட இதுல நிலைத்திருக்க நமக்கு आमीन. இப்படிப்பட்ட அனுபவத்தை தந்திருக்கிறார். हम अटल बने रहने के लिए ऐसे अनुभव को दिया है. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போனாலும் இதே உபதேசத்தை தான் பண்றேன். यदि मैं यूपी जाएगा तो भी यही उपदेश देगा. அங்கே அப்போஸ்தலன் பவுல் அதற்காகத்தான் நான் ஊழியக்காரன் சொல்லி प्रेरित पौलुस भी कहता है, इसीलिए मैं सेवक भी बनाऊं. கொஞ்சம் உபதேசத்தை, इस उपदेश को, கிறிஸ்துவுடைய உபதேசத்தை इस मसीह का उपदेश को ஒருபோதும் மாற்றக்கூடாது. कभी बदलना नहीं. கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவபலன் என்று 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம். आमीन. पहला कुरिन्थियों को पत्री पहला अध्याय 18 वचन. क्रूस की कत्ता नाश होने वाले के लिए मूर्खता है, परंतु हम उद्धार पाने वाले के लिए परमेश्वर की सामर्थ्य है. சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், क्रूस की उपदेश जो नाश होने वाले के लिए मूर्खता है, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவபலனாகவே இருக்கு. परंतु जो उद्धार पाए तुम और मैं, हम सभी का वो परमेश्वर का सामर्थ्य है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा. இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். हम अभी परमेश्वर के वचन के ओर ताकि இந்த பந்திக்கு அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல இப்படியாக எழுதுகிறார். அங்கே 17வது வசனத்தை வாசித்தால், पहला कुरिन्थी 11 अध्याय में 17 वचन. இங்கே ஒரு பந்தியை குறித்து அவர் எழுதும்போது, நீங்கள் கூடி வரும்போது நன்மைக்கு எதுவாக இராமல் தீமைக்கு எதுவாக இருக்கிறதே.
ऐसे पौलुस ने लिखा, जो तुम इकट्ठे होता है तभी वो भलाई को नहीं हानि होता है. அதாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். क्योंकि पहले तो मैं ये सुनता हूँ कि जब तुम कलीसियाओं में इकट्ठे होते हो तो तुम में फूट होती है और मैं इस पर कुछ विश्वास भी करता हूँ. பிரிவினைகளோடு கூட फूट के साथ ஒரே கிறிஸ்துவனுடைய உபதேசத்தோடு கூட நாம் நிலைத்திருந்து ஸ்திரமோடு கூட உறுதியாக இருந்து இதை எடுக்க வேண்டும். हम सब एक के मसीह के क्रूस के उपदेश के द्वारा अटल और दृढ़ होकर इस भोजन में भागी होना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. ஆகவே நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டோமோ அந்த சுவிசேஷத்தால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. जैसे हम मसीह का उपदेश को सुना है, उस उपदेश के द्वारा जो मसीह पर हमारा आशा हुआ, वो आशा को हम कभी छोड़ना नहीं. அசஞ்சிடக்கூடாது. हम वो आशा से हिलना भी नहीं. ஸ்திரமாக இருக்க வேண்டும், स्थिर रखना, உறுதியா இருக்கணும், अटल रखना, விசுவாசத்தை நிலைத்திருக்கணும். विश्वास में दृढ़ होना. அப்படி இருந்து நாம் கூடினால் அது நன்மைக்கு எதுவான கூடுகை. इसी प्रकार हम इकट्ठे होगा तो हमारा इकट्ठा जो होता उसमें भला होता है. அல்லது நமக்கு பிரிவினைகள் இருக்கும். परंतु हमारे बीच में फूट होता है. தலை கிறிஸ்து, शिरोमणि मसीह है, நாம் அவயமாக இருக்கிறோம். हम सब अंग, ஒரே சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்கள். हम सब उनका एक ही देह का गई अंग है. ஒவ்வொருவரையும் தேவ சித்தத்தின்படி சரீரத்திலே வைத்திருக்கிறார். हम सभी को परमेश्वर अपनी इच्छा के अनुसार उनके देह में रखा है. நமக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை. अभी हमारे बीच में ना कुछ फूट. புரியுதா? समझ पाते क्या? ஒருவன் படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், यदि एक जन पढ़ा हुआ और एक जन अनपढ़ होगा, ஐஸ்வர்யனா இருப்பான், தரித்திரனா இருப்பான், यदि अमीर भी रहेगा या कंगाल भी आएगा, உயர்ந்த வளர்த்தியா இருப்பான், ஒருத்தன் குள்ளமா और இருப்பான், कोई लंबा और कोई नाटा, ஒருத்தன் ஒல்லியா இருப்பான், ஒருத்தன் பருமனாக இருப்பான், और एक जन पतला, एक जन मोटा, ஒருத்தன் கருப்பா இருப்பான், ஒருத்தன் வெள்ளையா இருப்பான். एक जन काला, एक जन गोरा. அப்ப இங்க கவனிங்க, எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். किसी प्रकार की ना हो, ஆண்டு ஐஸ்வர்யனா இருக்கலாம், தரித்திரனா यदि இருக்கலாம். धनवान हो या कंगाल. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாயிருக்கிறோம். आमीन. परंतु हम सब मसीह पर एक है. ஒவ்வொரு அவயத்தையும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் வைத்திருக்கிறார். हमें हर एक अंग को परमेश्वर अपनी इच्छा के अनुसार देह में रखा. கண்ணுல தூசி விழுந்தா கை போய் எடுக்குது. अभी हमारे आंखों में कुछ लगेगा तो धूल, हम हाथ उसको मदद करता है. அப்போ ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், आमीन. हम सब एक के लहू से धोए, ஒரே ஆவினால் தாகம் एक की தீர்க்கப்பட்டவர்கள். आत्मा से हमें पिलाया. நாம் ஒன்றாக இருக்கிறோம். हम सब एक है. கிறிஸ்துவுக்குள் ஒன்று. हम सब मसीह पर एक है. ஒன்று பலவீனம் இந்த கண்ணுல இந்த கையில அடிபட்டு விட்டால், अभी हमारे हाथ में लग जाता, இந்த கண்ணு இங்க பார்த்து திரும்பி இருக்காது. हाथ में लग गया, हमारे आँख ऐसे इधर लगेगा, சக்குன்னு உணர்வு வந்து இந்த கையை तुरंत हम ऐसे समझ पाएंगे, हम अपने हाथ को देखेंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இங்க கவனிங்க, நாம் ஒவ்வொருவரும் ஒரே சரீரத்தில் தேவ சித்தத்தின்படி வைத்திருக்கிறார். हम सभी को प्रभु अपनी इच्छा के अनुसार अपने देह में अंग करके रखा है. ஆகவே கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் சரியாக இருந்தால் நாம் இப்படித்தான் இருப்போம். इसलिए यदि हम मसीह के उपदेश को पालन करेगा तो हम भी इसी अनुभव में இதை रहेंगे. எப்படி இதை ஆசரிக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் இதில் வாசிக்கிறோம். और हम शास्त्र में पढ़ता है ये प्रभु भोजन हम कैसे पाना है. நீங்க வீட்டில் போய் இந்த 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். तुम लोग घर पे जाके ये पहला कुरिन्थियों 11वां अध्याय को पढ़ना है. அல்லேலூயா. हालेलुया. இந்த 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் इस 11वां अध्याय में இங்கே 3வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தா 3रा वचन से लेकर 15 वचन तक 13 தடவை ஹெட்ங்கிற வார்த்தை, தலைங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 13 बार सिर का शब्द लिखा है. முழு பைபிளையும் எங்கேயும் இந்த ஹெட்ங்கிற வார்த்தை அதிகமாக சொல்லப்படவில்லை. और ये पूरे बाइबल में और किसी अध्याय में भी इतनी बार ये सिर का शब्द नहीं लिखा. ஹெட் தலை, सिर सिर தலை எங்க இருக்கு? सिर कहाँ है? தலை எங்க இருக்கு? सिर कहाँ है? தலை எங்க இருக்கு? सबसे प्रधान है, சொல்லுங்க. स्वर्ग में है. அல்லேலூயா. இங்கே 13 தடவை இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ये अध्याय में
13 बार இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல ஹெட்ங்கிற வார்த்தை சொல்றாங்க. अंग्रेज में हेड। அல்லேலூயா. हालेलुया। தலை 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 தலை. सिर सिर सिर। தலையை பற்றி கொள்ளாமல் சில பேர் வாழை பற்றி கொள்வாங்க. कई लोग सिर को नहीं पकड़ेगा, पूंछ को पकड़ेगा। தலையை பற்றி கொள்ள வேண்டும். सिर को पकड़ना। இயேசுதான் அந்த தலை. आमेन। यीशु ही वो शिरोमणि। தலையை பற்றி கொள்ள வேண்டும். वो सिर को पकड़ना। மற்ற தவறான உபதேசங்களை பற்றி கொள்ளக்கூடாது. और के विचित्र उपदेश को नहीं पकड़ना। கிறிஸ்துவினுடைய உபதேசம் தான் தலை. मसीह का उपदेश है सिर। அதைத்தான் குறித்து இந்த வேளையில் பார்க்க போகிறோம். उसके बारे में हम आज देखेंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு பயம் உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। முதலாவது வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், और पहले वचन में प्रेरित पौलुस कहता है, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களே என்னை பின்பற்றுகளாயிருங்கள். तुम मेरी सी चाल चलो जैसे मैं मसीह की सी चाल चलता हूँ। இங்க பாருங்க, தலைங்கிறது சரீரத்துல மிக மிக முக்கியம். और जो सिर है हमारे शरीर में वो प्रधान है, मुख्य है। தலையில தான் ரொம்ப எல்லாம் இருக்கு. हमें सब कुछ हमारे सिर पर है। இங்க நான் சென்னையில் ஒரு பாஸ்டர் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். चेन्नई में एक पास्टर के घर पे डाइनिंग टेबल में बैठ के खाना खा रहा था। அவர் எனக்கு பரிமாறினாங்க பாஸ்டர். वो मुझको सर्व किया। நல்ல ஒரு சீனியர் பாஸ்டர். वो एक सीनियर पास्टर था। 67-68 வயசு. उनका 68-69 उम्र है। எனக்கு மீனை எடுத்து வச்சாங்க. मुझको मछली को निकाल के रखा। वो मुंडे सिर को खाया मछली का। இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, அப்போ நான் சொன்னேன், मैंने कहा, இன்னொரு பாஸ்டர் ஏத்தாப்புல இருந்து அவரும் தலையை சாப்பிட்டுட்டு और सामने एक पास्टर बैठा था, वो भी सिर को खाया தலையில मछली தான் का। டேஸ்ட் இருக்குன்னாங்க. उन्होंने कहा था सिर में बहुत टेस्ट अच्छा है। நான் சொன்னேன், ஆமாம் பாஸ்டர், இங்கே வீட்டில் சீமன் கிளப்பு பக்கத்தில் அங்கே ஒரு இதில் ஹோட்டலில் நாங்களாம் கப்பலுக்கு ட்ரை பண்ண போகும்போது ஒரு குரூப் வந்து தலைக்கறி சாப்பிட்றதுக்கு போவாங்க, மீன் தலை. मैं भी कहा था, हाँ पास्टर, मुझे भी मालूम है, मैं जब जवान था तब जो जहाज में काम के लिए मैं कोशिश किया, तभी वो सीमन का होगा। நூற்றுக்கணக்கான பேர் சகோதரர்கள் வேலைக்காக बहुत सारे भाई लोग काम के लिए कोशिश करके वहाँ इकट्ठे होंगे, तभी ये सिर का सालन मांग के खाएंगे। பலாட் பேர் எஸ்டேட்டில் அந்த சீமன் கிளப்பு சீமன் கிளப் இருக்கு. सीमेंट्स क्लब है। அங்கே பார்த்தோன்னா எல்லாம் கொஞ்சம் ஏஜென்ட்டுங்கெல்லாம் வந்து அங்கே வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க, வேலைக்கு போட்டிருப்பாங்க, அல்லது ஏஜென்ட்டுகள் வருவாங்க, ஆட்களை வேலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. वहाँ एजेंट लोग आएंगे, नोटिस बोर्ड में जो लिख के रखता है वहाँ अपने अपने काम के लिए लेके जाएंगे लोगों को। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। நல்லா அலைஞ்சிட்டு சில பேர் பார்த்தா அங்கே வீட்டில் இன்னொரு ஹோட்டல் இருக்குது, நேஷ்னல் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. और वीट में और एक होटल है, उसका नाम नेशनल। 50 ரூபா கொடுத்தா எவ்வளவும் சாப்பிடலாம். 50 रुपया देगा तो अनलिमिटेड है। அங்கங்கே டயர்டாக அலைஞ்சிட்டு போய் உட்காந்துருவாங்க. ऐसे काम में इधर उधर घूम के वहाँ जाके बहुत ऐसे थकावट में बैठेंगे। நானும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன். मैं भी वैसे वहाँ जाके खाया। அப்பளம்னா அவன் அப்பளம் வாங்கிட்டே இருப்பான். पपड़ ऐसे बार बार लेते रहता, पपड़ दो दो, கேட்கறதெல்லாம் வச்சுட்டே இருப்பான். जितना मांगेंगे அது देगा। அந்த காலம். இப்போ उसी जमाने में 25 ரூபா அப்போ சாப்பாடு. तब वो खाना 25 रुपया का मिला। இப்போ அந்த கொடுக்க அப்போ 25 ரூபா ஒரு 25 கூப்பன் வாங்கணும். एक कूपन लेना 25 रुपया का சாப்பாடு खाने का, எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். कितना भी अनलिमिटेड खाना। வீட்டில நேஷனல் ஹோட்டல்னு வச்சிருக்காங்க. वीटी नेशनल होटल में அங்கங்க அலைஞ்சிட்டு போய் சாப்பிடுவார்கள். हम इधर उधर सब लोग काम ढूंढ के फिर जाके खाएंगे। அல்லது டயர்டா வடபாவை சாப்பிட்டுட்டு வேலைக்கு தேடுவாங்க. नहीं तो ऐसे थकावट में कुछ वड़ा पाव खा के ढूंढेंगे। சில பேர் இப்போ ஊர்ல சாப்பிட்டு மீனே சாப்பிடன்னு சொல்லிட்டு அங்கே தலை வாங்கி ஒரு சின்ன டீஸ்ல ஒரு சின்ன பிளேட்ல தலை வச்சு கொடுப்பா சாப்பிடுவாங்க. और कई लोग ऐसे गांव में खाया हुआ अनुभव में एक प्लेट में ऐसे छोटा प्लेट में वो मछली का सिर को रख के देगा, वो खाएंगे। ஆமாம் பாஸ்டர், தலையில டேஸ்ட் இருக்குதுன்னாரு. वो पास्टर ने कहा है, पास्टर ये सिर में बहुत अच्छा टेस्ट है। நானும் மும்பையில் இப்படி இருக்கு. அதாவது சொன்னார், பாஸ்டர் சிங்கப்பூர்லேயும் இந்த இப்படிப்பட்ட தலையை தனியாக விற்கிறாங்க, சாப்பிட்டு தலைக்கறினே தனியாக மீன் தலை விற்பாங்க, அங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் போகும். वो पास्टर ने मुझको कहा सिंगापुर में भी वैसे पूरा मछली का सिर सब डाल के सालन वहाँ भी बेच रहा है, वो खाने के लिए एक झुंड जाएगा। தலைங்கிறது எல்லா ஒரு மிருகமாக இருக்கட்டும், எல்லா எந்த ஒரு பறவையாக இருக்கட்டும்,
மனிதனாக இருக்கட்டும் முக்கியம் தலை. आमीन। सिर प्रधान है क्योंकि वो जानवरों या मानुषों और चिड़ियाओं सिर बहुत मुख्य है। அந்த சாத்தானுடைய தலையை தான் நசுக்கியிருக்கிறார். उस शैतान के सिर को प्रभु डसा दिया, कुचला दिया। தலை सिर। அல்லேலூயா. हालेलुया। உன் வித்துக்கும் அழுத்துக்கும் பகை உண்டாக்கி அவர் உன் தலையை நசுக்குவார். मैं तेरे बीच और उनके बीच में बैर उत्पन्न करूंगा, वो तुम्हारे सिर को डसा देगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். रोमियो 16 अध्याय में 20 वचन। சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். शांति का परमेश्वर शैतान को तुम्हारे पांवों से शीघ्र कुचलवा देगा। हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह तुम पर होता रहे। கவனிக்க வேண்டும். சமாதானம் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். शांति का परमेश्वर शैतान को तुम्हारे पांवों से शीघ्र कुचलवा देगा। பாருங்க, ஏன் மீண்டும் சத்துரு இங்கே பாருங்க, வாதானத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. अतुल की वाट कलिसिया को प्रबल नहीं कर सकता, அது சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறார். क्योंकि कलिसिया के शिरोमणि यीशु। பாருங்க, தலைங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் தான். ये सिर मानव को भी बहुत मुख्य है। தலையில தான் என்ன இருக்கிறது? सब कुछ है। பிரைன் இருக்குது. आमीन। हमारे सिर में दिमाग है। பேஜா. आमीन। அல்லேலூயா. हालेलुया। என்ன இருக்கு? बेजा। हाँ। ब्राइन है। பேஜா. அல்லேலூயா. बेजा। இங்க பாருங்க, அதனால தான் இங்க பாருங்க ஹெல்மெட், நல்ல ஹெல்மெட் ஆண்டவர் இந்த கபாலத்தை வச்சிருக்கிறார். आमीन। इसलिए ये ब्राइन का सुरक्षित के लिए प्रभु हमारा ये हेलमेट को रखा है। சரீரத்துக்கு பாருங்க, சரீரத்தில் நீங்க அடக்கம் பண்ணினா எல்லாம் அழிஞ்சிரும். ஆனா இங்க பாருங்க, இந்த தலை ஓடு மட்டும் கிடக்கும். यदि मरने के बाद सब को दफन करता है, बाकी सब मिट जाता, केवल ये सिर மண்டை ஓடு. ये सिर अलग होकर ऐसे रहेगा। ये हड्डी ஹெல்மெட் हेलमेट அவ்வளவு ஸ்ட்ராங். उतना स्ट्रांग। அல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிங்க, இந்த தலை, सिर, இந்த கவனிங்க. அதனால கபாலஸ் இயேசு கல்வாரி சிலுவையில் அறையருக்கு கொண்டு போனாங்க. அந்த இடத்து பேர் கபாலஸ்தலம். और यीशु को कलवरी क्रूस में उसको मारने के लिए, चढ़ाने के लिए लेके गया। उस स्थल का नाम भी ऐसे कबाल स्थल, मतलब सिर, पूरा सिर से भरा हुआ जगह। கபாலஸ்தலம், हड्डी से भरा हुआ जगह। கபால் இங்கிலீஷ்லயும் இது கபால். அல்லேலூயா. கபாலஸ்தலம், அதாவது அந்த இடத்தின் பேரே கபாலஸ்தலம். அநேக மண்டை ஓடு கிடக்கு. वो जगह का नाम है ऐसे रखा क्योंकि पूरा हड्डी से भरा हुआ, सिर का हड्डी से भरा हुआ जगह। கபாலஸ்தலம், तमिल में लिखा है कबालस्थल। கபால்ஸ்தல். कबालस्थल। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த கபாலஸ்தலம்ங்கிற இடம் இயேசுவை மாத்திர சிலுவையில் அறையில நிறைய பேர் சிலுவையில் ரோமருடைய கொடிய தண்டனை. वो तो ऐसे क्रूस पर मारना रोमियो का राज्य में एक बड़ा क्रूर दंड था। ना केवल यीशु के पहले और बाद में भी बहुत सारे लोगों को क्रूस पर चढ़ाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அவங்க கவனிக்க வேண்டும், இந்த தலை மிக மிக முக்கியம். ये सिर बहुत मुख्य है। அதனால தான் ஹெல்மெட் கொண்டு வந்திருக்கீங்களா, தலைக்கவசம் அணிஞ்சிட்டு தான் போகணுங்கிறான். इसलिए कहता है, ऐसे रूल भी है, हेलमेट लगा के जाना है, தலையை பாதுகாக்கணும். क्योंकि अपने सिर को सुरक्षित करना। ஃபைன் ஏன் அடிக்கிறான்? மனுஷனுடைய மரணத்தை குறைக்கிறதுக்கு. क्यों फाइन डालता है? मानव के मरण को कम करता है इसे। ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து परंतु प्रभु यीशु मसीह உன்னை मुழுமையாக, உன் சபையை, உன் வாழ்க்கையை, மனுக்குலத்தை காக்க அவரே தலையாக இருக்கிறார். परंतु प्रभु यीशु मसीह सारे पृथ्वी को, मानव जात को छुड़ाने के लिए वो ही सिर है। ரட்சணிய தலைச்சீராவை தந்திருக்கிறார். वो उतार के ठोक को दिया। அல்லேலூயா. हालेलुया। ரட்சணிய தலைச்சீராவை தந்தவர், ஆவி என்னும் சக்தி, ஆவி என்னும் பட்டயத்தை தந்தவர். அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு, சேர்வாய்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நானுமே ஆளும்
நானும் பல அப்படி ஒரு பாட்டு பழைய ஒரு பாட்டு. ऐसे एक पुराना गीत है. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், மேக மீதினில் என்னை சேர்த்து கொள்ளுவார். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், மேக மீதினில் என்னை சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப இரட்சணியம் இங்கே கவனிக்க வேண்டும். என் இரட்சணியத்தின் இயேசு நமக்கு தலையாக இருக்கு. आमेन. प्रभु यीशु मसीह, मेरे उद्धार के यीशु हमारा शिरोमणि, உன்னை காக்கிறவர். वो तुझे सुरक्षित करता है. அல்லேலூயா. हालेलुया. இந்த உலகத்துல உன்னை காக்கணும்னு சொல்லி ஹெல்மெட் போட்டு போப்பாங்கிறான். விபத்துல ஆபத்துல இது நீ நீ மறிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. इस संसार के लोग, अधिकारी लोग तुझे रक्षा करने के लिए बोलता, तू जाएगा तो टू व्हीलर में हेलमेट लगा के जा, तुझे मरण से बचाना. உனக்கு இரட்சணியத்தின் தலைச்சராவை அவர் தந்திருக்கிறார். அந்த இயேசுதான் தலையாக இருக்கிறார். तुम्हारे लिए जो उद्धार को ठोप के दिया, वो यीशु ही तुम्हारा एकलिसिया का शिरोमणि. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु के नाम की महिमा. ஆகவே தான் அந்த தலையை பற்றி கொள்கிறோம். इसलिए हम उस सिर को पकड़ना. இங்கே வாசிக்கலாம் 1 கொரிந்தியர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों को पत्री 11वां अध्याय 3रा वचन வாசிக்கலாம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். परंतु मैं चाहता हूँ कि तुम ये जान लो कि हर एक पुरुष का सिर मसीह है और स्त्री का सिर पुरुष है और मसीह का सिर परमेश्वर है. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை, हर एक पुरुष के लिए मसीह सिर है, ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார், स्त्री का सिर पुरुष है, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்று நீங்கள் मसीह அறிய का வேண்டும். सिर परमेश्वर है. தலை 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 सिर 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 தலை. सिर. இந்த தலையை வைத்துத்தான் தலைவன். ये सिर को रख के बोलता है सरदार. தலை தலை தலைதான் யாரு? இந்த தலைங்கிற வார்த்தை வைத்துத்தான் தலைவன். ये सिर का शब्द को रख के बोलता है सरदार. தலைமத்துவம், आमेन. லீடர்ஷிப், लीडरशिप, தலைமத்துவம். लीडरशिप. அல்லேலூயா. हालेलुया. தலைவன். सरदार, सूबेदार. தலைவன் இல்லாத வாழ்க்கை கிடையாது. सरदार बिना जिंदगी नहीं. அல்லேலூயா. हालेलुया. எல்லாத்துக்கும் தலை இருக்கிறது. सभी के लिए सिर है. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த மும்பைக்கு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் எங்க வீட்டில் இருக்குது. आमेन. और जो पोस्ट ऑफिस है, सारे पोस्ट ऑफिस का, मुंबई का हेड पोस्ट ऑफिस कहाँ है? वीटी में. எல்லா லெட்டர்களும் எல்லா சின்ன சின்ன இங்கே ஒவ்வொரு பின்கோடுலையும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நமக்கு இந்த தாராவி போஸ்ட் ஆஃபீஸ், மட்டுங்கா போஸ்ட் ஆஃபீஸ், மாகிம் போஸ்ட் ஆஃபீஸ், இப்படி நூற்றுக்கணக்கான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. यहाँ ऐसे एक एक पिन कोड में एक एक प्रकार का, महीम का, तारावी का, लेबरगाम का, वैसे पोस्ट ऑफिस है. நூற்றுக்கணக்கான போஸ்ட் ஆஃபீஸ். 100 प्रकार का पोस्ट ऑफिस है. தாதர்ல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. दादर में है पोस्ट ஆனா ऑफिस. எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி लेकिन ये सारा पोस्ट ऑफिस का चीजों को कलेक्ट करके ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகுது. में जो सिर का हेड पोस्ट ऑफिस में ले ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், हेड पोस्ट ऑफिस, ஹெட் ஆஃபீஸ் हेड ऑफिस, சொல்றாங்களே ஹெட் ஆஃபீஸ். हेड ऑफिस कहेंगे. உனக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவேன்மான்ல. वैसे धमकी देंगे, मैं तुझे हेड ऑफिस को भेजेंगे. இங்கே கபடிங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு உன்னை போய் உன்னை சொல்லிடுவேன். मैं तेरे बारे में मैं हेड ऑफिस में कंप्लेंट करूंगा. அப்போ இங்கே கவனிங்க, ஹெட் सिर. உன்னுடைய எல்லா சரீரத்துக்குடைய எல்லா இதுக்கும் எங்கே போகுதுன்னா இந்த மூளைக்கு தான். எல்லா நரம்பு மண்டலங்கள், எல்லா இரத்த அணுக்கள், எல்லா வேலையும் எங்கே செயல்பாடு இருக்குன்னா ஹெட் தலைக்கு தான் போகுது. हमारे शरीर में भी हम देखेगा तो शरीर का हरेक हड्डी, नस, खून सब कुछ देखेगा तो ये सिर से ही सब काम होता है. ஆனால் தான் சேட்டை பண்ணா ஜெனிசனை சொல்றது, டேய் உன்னை தலைகீழ தொங்க விட்டுருவேன். इसलिए जो जेनिसन मस्ती करेगा तो हम बोलता तो मैं तुझे ऐसे उल्टा सीधा टांगेगा. தலைகீழாக தலை सर नीचे तेरा पैर ऊपर कर दूंगा ऐसे डांटता है. वही बोलता उल्टा सीधा. இங்கே கவனிக்கணும், आमेन. உன்னை வாளாக்குனதெல்லாம் தலையாக்குனவர், हाँ, जो जो पूछ बड़ा था सभी को सिर बनाया. உன்னை கீழே இருந்ததெல்லாம் जो மேலாக்குனவர். जो नीचे था उन सबको அந்த ऊंचा बनाया. தலைதான் இயேசு.
वही सिर यीशु। அல்லேலூயா. हालेलुया। தலைங்கிறது மிக மிக முக்கியம். इसलिए सिर बहुत मुख्य है। இந்த அதிகாரத்தில் தான் 13 டைம்ஸ் ஹெட்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. इस अध्याय में 13 बार ये सिर का शब्द लिखा। தலையை நீ பற்றி கொள்ள வேண்டும். वो सिर को तू पकड़ना। தலை அதாவது ஒரு வீட்டில் புருஷனுக்குன்னா புருஷனுக்கு தலை யாரு? கிறிஸ்து. अभी एक परिवार में पुरुष रहता है, पुरुष का सिर कौन है? मसीह। ஸ்திரீக்கு தலை புருஷன். और स्त्री का सिर कौन है? पुरुष है। கிறிஸ்துவுக்கு தலை தேவன். मसीह का सिर परमेश्वर। அதனால்தான் அவருக்கு அண்டர்ல இருந்தார். इसलिए मसीह उस पिता परमेश्वर के अधीन में था। அல்லேலூயா. हालेलुया। அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சார். जो पिता ने कहा वैसे ही यीशु किया। அவர் சுயமா எதையும் செய்யல. वो अपने आप कुछ नहीं किया, சுயமா பேசல, अपने आप बात नहीं किया, சுயமா செய்யல, अपने आप काम नहीं किया, சுயமா ஒன்றையும் அவர் நடத்திக்கல. वो अपने आप कुछ भी काम नहीं किया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அவர் சொல்லுகிறார், நான் சுயமா ஒன்றும் பேசல, इसने कहा मैं अपने आप कुछ नहीं நான் बोलता, சுயமா ஒன்றும் செய்யல, मैं अपने आप कुछ नहीं நான் சுயமா करता, வரல, मैं अपने आप नहीं நான் आया, சுயமா உபதேசிக்கல, मैं अपने आप उपदेश भी नहीं நான் देता, ஒன்றும் சுயமா செய்யல. मैं कुछ भी अपने आप नहीं करता। சுயம், अपना, செல்ஃப். सेल्फिश। அல்லேலூயா. हालेलुया। செல்ஃப், சுயம், ஸ்வயம். आमेन। स्वयं। சுயம் ரொம்ப முக்கியம். சுயத்துக்கு அப்புறமா வந்துதான் பிரைட் ஆரோகன்ஸ் எல்லாம் வந்துச்சது. பெருமை, அகந்தை இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்துச்சது. जो स्वयं आने के बाद है घमंड और गर्व सब आया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அது நான் முன்னால் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறேன். முதல்ல ஒரு ரவுண்டில் செல்ஃப் சுயம், ரெண்டாவது ரவுண்டு பிரைட், மூணாவது ரவுண்டு என்னது? ஆரோகன்ஸ். मैं पहले ऐसे तुम लोग के लिए बाइबल स्टडी में बताया था, 3 राउंड डाल के पहले जो आता सबसे छोटा राउंड वो स्वयं है, फिर उसके बाद जो राउंड है वो घमंड है, फिर उसके बाद जो बड़ा है वो गर्व। யோவான் 5:30 வாசித்தால் நான் சுயமாய் ஒன்றும் செய்யறதில்லை என்று சொல்கிறார். यूहन्ना 5:30 में लिखा है मैं अपने स्वयं कुछ नहीं करता हूँ। நீ யோவான் 6:38 வாசித்தா और यूहन्ना 6वां अध्याय में 38 वचन में அங்கே வாசிக்கிறோம், நான் சுயமா வரல, என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். मैं अपनी इच्छा नहीं करता हूँ, मैं अपने भेजने वाले की इच्छा से करता हूँ। 8:28 और यूहन्ना 8:28 में 7:17-18 और यूहन्ना 17:18 में 7:28 और 7:28 में 12:49 और 12:49 में 14:10 और यूहन्ना 14:10 இந்த में வார்த்தையெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க. ये सब वचनों को तुम पढ़ो। நான் சுயமாய் செய்யவில்லை, मैं अपने आप नहीं किया, நான் சுயமாய் मैं பேசவில்லை, अपने आप बात नहीं நான் करता, சுயமாய் मैं வரவில்லை, अपने आप नहीं आया, நான் சுயமாய் मैं உபதேசிக்கிறேன். अपने आप उपदेश नहीं दिया। அவர் சுயமாக எதையும் தாமாக அவர் செய்யவில்லை. यीशु अपने आप कुछ भी नहीं किया। அங்கே வாசிக்கிறோம் யோவான் 5:18 यूहन्ना 5:19 यूहन्ना 5वां अध्याय 19। அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மெய்யாமையான உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதுவே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார், அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரன் அப்படியே செய்கிறார். इस पर यीशु ने उनसे कहा, मैं तुमसे सच सच कहता हूँ, पुत्र आपसे कुछ नहीं कर सकता, केवल वह जो पिता को करते देखता है, क्योंकि जिन जिन कामों को वह करता है उन्हें पुत्र भी उसी रीति से करता है। தாமாக சுயமாக இயேசு செய்யவில்லை, பேசவில்லை, உபதேசிக்கவில்லை, அப்படி செய்யவே இல்லை. அவர் தாமாக यीशु अपने आप कुछ किया भी नहीं, अपने आप नहीं आया, अपने आप उपदेश भी नहीं दिया, अपने आप कुछ काम भी नहीं। இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. आज तुम एक அதுதான் निर्णय लो। உங்களுக்கு ஒரு வேலையை தர்றதற்கு ஒரு தலைமை இருக்குது. आमीन। तुम्हारा एक आज्ञा देने के लिए, एक काम देने के लिए एक सिर है, மேலே head है, அங்கே கவனிக்க வேண்டும். एक हेड है, एक पोस्ट है। யாரெல்லாம் இங்க அதாவது ஊழியமும் ஒருவன் கொடுக்கணும், ஊழியம் கொடுக்கணும். सेवा एक जन के द्वारा मिलना, एक जन देना सेवा। அல்லேலூயா. हालेलुया। அதாவது கட்டளை பெற்றவர்கள், आमीन। एक शासकीय अधिकार पाए हुए लोग। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो। அதுக்கெல்லாம் இப்போ பேச இப்போ நேரம் இல்லை. இப்போ
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। இப்போ முதலாவது இங்கே கவனிக்க வேண்டும். முதலாவது पहले தலைன்னு ஒன்று இருக்கிறது. सिर है, கிறிஸ்து தான் நமக்கு தலையாக இருக்கு. मसीह ही हमारा शिरोमणि। அவருக்கு தலை தேவன். मसीह का सिर कौन है? परमेश्वर। இந்த ஆர்டர் இல்லாவிட்டால் புருஷனுக்கு தலை கிறிஸ்து, और पुरुष का सिर मसीह, ஸ்திரீக்கு தலை புருஷன். स्त्री का सिर पुरुष है। இந்த ஆர்டர் இல்லாவிட்டால், यदि ये आर्डर नहीं तो, இந்த ஒழுங்கு இல்லாவிட்டால் ये नियम नहीं तो பிரிவினைகள், बीच में फूट होता சண்டைகள், है, झगड़ा மார்க்க பேதங்கள், और गई बात विवाद, இப்படிப்பட்ட தீமைக்கு எதுவானெல்லாம் நடக்கும். ऐसे सारी बुराई के काम होता है। சபைக்குள் தீமைகள், कलिसियाओं में बुराई, வீட்டுக்குள் தீமை, परिवार के अंदर बुराई, தேசத்துக்குள் தீமை, देशों में बुराई, குடும்பத்துக்குள் தீமை, घराने में बुराई। நன்மை இதுக்கு எது இல்லாமல் தீமையாக நடக்கிறது. भलाई के लिए नहीं है, वो हानि के लिए होता இந்த ஆர்டரை மாற்றும் போது है। ये आर्डर को बदलेगा तो தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर एक नियम को रखा है। தேவனுடைய நியமத்துக்கு ஏத்திரிக்காத तो परमेश्वर के वो नियम का कभी रोक தேவன் ஒரு நியமம் வைத்திருக்கிறார். परमेश्वर एक नियम को रखा है। இங்கே ரோமர்கள் 13:1 வாசிக்கிறோம். रोमियो का पत्री 13:1। எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே என்று ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. हर एक व्यक्ति शासकीय अधिकारियों के अधीन रखे, क्योंकि कोई अधिकार ऐसे नहीं जो परमेश्वर की ओर से न हो, और जो अधिकार है वह परमेश्वर के टकराए। அதனால் அதிகாரத்துக்கு ஏத்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு ஏத்து நிற்கிறான். அப்படி ஏத்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். इसलिए जो कोई अधिकार का विरोध करता है वो परमेश्वर की विधि का सामना करता है, और सामना करने वाले दंड पाएंगे। தேவனுடைய நியமத்துக்கு ஏத்து நிற்கிறவர்கள் யார்? परमेश्वर का विधि का सामना करने वाला कौन है? மேலும் அதிகாரிகள் நற்கிரியலுக்கல்ல துர்க்கிரியலுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். क्योंकि हाकिम अच्छे काम का नहीं परंतु बुरे काम के लिए डर का कारण है। अतः यदि तू हाकिम से निडर रहना चाहता है तो अच्छा काम कर, और उसकी ओर से तेरी सराहना உனக்கு हो। நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிற மேல் கோபாக்களை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே. क्योंकि वह तेरी भलाई के लिए परमेश्वर का सेवक है, परंतु यदि तू बुराई करे तो डर, क्योंकि वह तलवार व्यर्थ लिए हुए नहीं, और परमेश्वर का सेवक है कि उसके क्रोध के अनुसार बुरे काम करने वाले को दंड दे। தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर एक विधि को रखा है। ஆதியிலே ஏதேன் தோட்டத்துல आदि में अदन बगीचा में தேவன் ஒரு கட்டளையை வைத்தார். परमेश्वर एक आज्ञा को रखा, அதுதான் அவனுக்கு தலை. वही वो आदम का सिर। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் அந்த வார்த்தை. वही वचन, அதுதான் ஒரு தலை. वही उनका सिर है। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु பயமுண்டாகட்டும். की नाम की महिमा இந்த हो। கனியை புசிக்கினாலே நீ சாகவே சாவாய். जिस दिन तू ये फल को खाएगा तो मरोगे। அந்த தலையை பற்றி கொள்ளாமல் वो सिर को नहीं पकड़ा, வார்த்தை தான் இயேசு, क्योंकि वचन यीशु அதை பற்றி கொள்ள வேண்டும். वो यीशु को नहीं पकड़ा। ஆதாம் அந்த தலையை பற்றி கொள்ளாம आदम वो सिर को नहीं पकड़ा। வாளு, அவனுக்கு பின்னால வந்த வாளு ஏவாள். आमेन, हालेलुया। वो आदम के पीछे आई थी, पूछी कौन है? हवा। அவ சொன்ன வார்த்தையை பற்றி கொண்டான். वो हवा के शब्द को माना। அல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, யார் சொன்ன வார்த்தையை பற்றி கொள்ளணும்? किसका वचन को सुनना? அவளை உண்டாக்குறதுக்கு முன்னாலே அவரை உனக்கு கட்டளையை தந்துட்டார். आदम का हवा को बनाने से पहले आदम का आज्ञा मिला। அப்ப அதை பற்றி கொள்ளாம தலையை பற்றி கொள்ளாம வாழை பற்றிச்சான். वो जो आज्ञा, वो वचन, वो सिर को नहीं है, वो पूछ को माना है। இன்றைக்கு வரைக்கும் आज तक வாழை பிடிக்கிறான், தலையை பிடிக்கிறான், தலையை பிடிக்கிறான், வாழை பிடிக்கிறான், இப்படித்தான் நடந்துட்டு. पूछ को पकड़ता, फिर सिर को पकड़ता, पूछ को पकड़ता। அன்றையில இருந்து உலகம் முழுவதும் उस दिन से लेकर सारे जगत में தீமைக்கு எதுவான பிரகள் தான் நடந்து கொண்டிருக்கு. बुराई के खामे होता है। உலகம் முழுவதும் सारी जगत, மனுக்குள்ள முழுவதும் सारी मनुष्य, பிரிவினையும் சண்டைகளும் फूट है, झगड़ा है, அநேக குடும்பங்களில் कई परिवार में இன்னைக்கு பிரச்சனைகள், समस्या है। அதிகமான டிவோர்ஸ் தான் இன்னைக்கு
கூடி வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில பிரிவினை தான் நடந்துட்டு இருக்கு. आजकल देखेगा तो बहुत सारे डिवोर्स से होता है. வாங்க கவனிக்க வேண்டிய தலை. सिर. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமம் 3:18 उत्पत्ति 3 अध्याय 18 அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஜெனிசிஸ் உற்பத்தி 3:16. उत्पत्ति 3 अध्याय 16 फिर स्त्री से उसने कहा मैं तेरी पीड़ा और तेरी गर्भवती होने के दुख के बहुत बढ़ाऊंगा, तो पीड़ित होकर बालक उत्पन्न करेगी और तेरी लालसा तेरे पति की ओर होगी और वह तुझ पर प्रभुता करेगी. உன் ஆசை புருஷனை பற்றியிருக்கும், आमीन. तेरी लालसा तेरे அவன் पति की உன்னை ओर ஆண்டு- होगी அவன் உன்னை ஆண்டு கொள்வான். और वह तुझ पर प्रभुता करेगा. மாத்தி சத்தியத்தை தனக்கு சாதகமாக தனக்கு லாபகரமாக மாற்றி பேசிக் கொண்டிருக்கிற காலங்கள். लेकिन आजकल ऐसे सत्य को अपने लाभ के लिए बदल के बात करता है. அவன் தலை ஆண்டு கொள்ள வேண்டும். सिर प्रभुता करना. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் என்று சொன்னால் யார்? प्रभु मतलब कौन है? பிரபு. பிரபுதா करने वाला அவர்தான் ஆண்டவர். प्रभु मतलब प्रभुता करने वाला. ஆண்டு கொள்வதற்கு பேர் தான் ஆண்டவருங்க. जो प्रभुता करता है उसका नाम प्रभु. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல ஸ்திரீகள் அங்கே மனைவிகள் தன்னுடைய புருஷனை ஆண்டவன்மார்களே என்று சொன்னார்கள். इसलिए हम वचन पढ़ता है पुराने नियम में स्त्री लोग अपने पति के ओर कहता है प्रभु. அல்லேலூயா. हालेलुया. பழைய படங்கள்லாம் பார்த்தா பிரபு ஹிந்தில எல்லாம் வரும். आमीन. பிரபு. आमीन. அல்லேலூயா. स्वामी. हालेलुया. அப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுது. ஏன்னா மேல தலை தான். क्योंकि वो लोग ऐसे आदर किया था मेरे ऊपर सिर है. இப்ப தலை இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. और जो सिर बिना घर रहता है वो छत बिना घर है. छपरा बिना घर रहेगा तो वहां पर धूप पानी बरसेगा, है ना, सब गोला गिरेगा, आमीन. पत्थर ओस गिरेगा, पत्थर गिरेगा, सब कुछ गिरेगा. அப்ப இங்க தலை என்கிறது ஒரு கூரை. सिर मतलब छत है. छपरा है. छपरा. हालेलुया. हालेलुया. छपरा बिना घर रहता है. हालेलुया. हालेलुया. தலை இல்லாத வீடு. आमीन. सिर बिना घर. வாழுந்தறியில தலையுந்தரலையா மலையறான்னு சொல்றாங்க தெரியுமா? हाँ, ऐसे बोलेंगे कहा तो पूछ भी मालूम नहीं हो रहा, उसका सिर भी मालूम नहीं हो रहा. இப்படிப்பட்ட கால தலை தேவை. सिर मुख्य है. எஜமான் இல்லாத வேலைக்காரன் இல்லை, आमीन. मालिक बिना सेवक नहीं, குரு இல்லாத சீசன் அல்ல, गुरु बिना चेला नहीं, கடிவாளம் இல்லாத குதிரையும் இல்ல, घोड़ा बिना लगाम बिना घोड़ा नहीं, சுக்கான் இல்லாத கப்பலும் இல்ல. बतवार बिना जहाज भी नहीं. எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर தேவனே ஒரு அதிகாரத்தை வைத்தார். परमेश्वर ने एक शासकीय अधिकार को रखा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम का महिमा हो. இப்ப இந்த தலை பற்றி கொள்ள வேண்டும். इस सिर को हम पकड़ना है. இயேசு கடைசி வரைக்கும் அந்த தலையை பற்றி கொண்டார். यीशु अंत तक उस सिर को पकड़ा था. கிறிஸ்துவுக்கு தலை தேவன், मसीह का सिर प्रभु परमेश्वर है. அவரையே பற்றி கொள்ளுங்கள். उस परमेश्वर को पकड़ा था यीशु. எந்த வினையை எந்த வினை அவரை தான் பற்றி கொள்ளுங்கள். हमें हे मेरे पिता, हे मेरे पिता. அவரையே பற்றி கொண்டிருந்தவர் उस पिता की ओर ताक रहा था. அவருடைய சித்தத்துக்கு தன்னை தத்தம் செய்து பற்றி கொண்டார். उस पिता की इच्छा के लिए अपने को सौंपा था. அவர் அந்த தலையை நீ பற்றி கொள்ள வேண்டும். तो वो सिर को पकड़ो. தலையை பற்றி கொள்ளாம सिर बिना கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர் இருந்தாலும் தகப்பமார் அநேகர் இல்லை. क्योंकि मसीह पर गई ओ शिक्षा देने वाले लोग है, लेकिन पिता नहीं है. अनेक தகப்பனில்லாத பிள்ளை. पिता बिना पुत्र है. எல்லாருக்கும் மேலாக ஒரு தலை இருக்கிறது. सभी के ऊपर एक शासकीय अधिकार है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. प्रभु के नाम की महिमा हो. அதை பற்றி கொள்ளக்கூடிய அனுபவம், वो पकड़ने वाले अनुभव बहुत मुख्य है. இதைத்தான் இந்த நாளிலே நான் பார்த்து கொண்டேன். यही हम आज का दिन देख रहा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. प्रभु के नाम की महिमा हो. எடுத்துக்கொள்வோம். இப்போது இன்னும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கொலை சேர்க்கிறது இருப்போம். कोलूसियो
1ஆம் அதிகாரம் पहला अध्याय வாசிப்போம். 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போறோம். 13 वचन से लेकर पढ़ेंगे. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். उसी ने हमें अंधकार के वश से छुड़ाकर अपने प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया, जिसमें हमें छुटकारा अर्थात पापों की क्षमा प्राप्त होती है. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. जिसमें हमें छुटकारा अर्थात पापों की क्षमा प्राप्त होती है. அவர் அதிர்ந்த சரீரமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். वो तो अदृश्य परमेश्वर का प्रतिरूप और सारी सृष्टि में पहलौठा है. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்திலுள்ளவைகளும் பூலோகத்திலுமாகிய காணப்படுறவைகளும் காணப்படையிலுமாக சகல வஸ்துகளும் சிங்காசங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துறைத்தலங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. क्योंकि उसी में सारी वस्तुओं की सृष्टि हुई, स्वर्ग की हो अथवा पृथ्वी की, देखी या अनदेखी, क्या सिंहासन, क्या प्रभुताएं, क्या प्रधानताएं, क्या अधिकार, सारी वस्तुएं उसी के द्वारा और उसी के लिए सृजी गई. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும் எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. वो सब वस्तुओं में प्रथम है और सब वस्तुएं उसी में स्थिर रहती है. அவர்தான் யார்? இந்த பூமியிலே மாம்சத்துல பிறந்த இயேசு. वो कौन है? इस पृथ्वी में शरीर में प्रकट हुआ यीशु. ஆதியிலே வார்த்தை இருந்தது, आदि में वचन था, வார்த்தை தேவன் இருந்தது, वचन परमेश्वर के साथ, அவர் தேவனோடு वो இருந்தார், परमेश्वर के साथ, சகலம் ஒருவராய் உண்டாயிற்று. सब कुछ उसके द्वारा उत्पन्न हुआ. அவர் தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. परमेश्वर को किसी ने कभी नहीं देखा. அவர் மார்பில் இருந்த இயேசுதான் வெளிப்படுத்தினார். केवल उनका सीने पर था, यीशु ने उनको प्रकट किया. அப்ப யார் ஹெட்? सिर कौन है? இயேசுவுக்கு ஹெட் பிதாதான். यीशु का हेड पिता. ஆனா யாரு? இந்த ஆதியிலே இந்த வார்த்தை முந்தினதாக இருக்கிறது. आमीन. परंतु आदि में ये वचन ही सबसे प्रथम था. 18வது வசனத்தை வாசிங்க. 18 वचन. அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர். वही देह अर्थात कलीसिया का सिर है. சபைங்கிறது சரீரம், कलीसिया मतलब शरीर, தலையாக கிறிஸ்து. सिर मसीह. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரும் திறந்த முதற் பெருமானவர். वही आदि है और मरे हुओं में से जी उठने वाले में पहलोटा की सब बातों में वही प्रधान टक. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. आमीन. क्योंकि पिता की प्रसन्नता इसी में है कि उसमें सारी परिपूर्णता वास करे. அவர் சிலுவை ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தவர்கள் பரலோகத்தவர்கள் ரெண்டையும் ஒப்புரவாக்கி தர அவருக்கு பிரியமாயிட்டு. और उसी के क्रोस पर बहे हुए लहू के द्वारा मेल मिलाप करके सब वस्तुओं को उसी के द्वारा से अपने साथ मेल कर ले, चाहे वे पृथ्वी पर की हो चाहे स्वर्ग में की. அவர் முன்னே நாம் அந்நியரும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். तुम जो पहले निकाले हुए थे और बुरे कामों के कारण मन से बहरे थे, उसने अब उसकी शरीर तेग में मृत्यु के द्वारा तुम्हारे भी मेल कर लिया, ताकि तुम्हें अपने सम्मुख पवित्र और निष्कलंक और निर्दोष बनाकर उपस्थित. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், हम परमेश्वर से बैरी थे, நாம் தேவனுக்கு பகைகராக இருந்தோம். हम परमेश्वर से बैरी थे, शत्रु थे. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परंतु प्रभु यीशु मसीह சிலுவை ரத்தத்தினாலே தான் நம்மை சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். क्रूस में बहे हुए लहू के द्वारा हमें मेल அவருடைய कर लिया. மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால்தான் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். वो अपने शरीर पर पाया हुआ मृत्यु के द्वारा ही हम पिता परमेश्वर के साथ मेल हुआ. ரீகான்சிலேஷன், आमीन. मेल मिलाप, மீண்டும் நட்புறவு கொள்ளுதல். दोबारा मेल मिलाप. இந்த ஊழியம்ங்கிறது என்ன? सेवकाई मतलब क्या? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். मेल मिलाप की The सेवकाई. ministry of reconciliation. आमीन. मेल मिलाप की सेवकाई. இந்த ministry of reconciliation, அதாவது the doctrine of मेल reconciliation, मिलाप की उपदेश. அதாவது ஒப்புரவாக்குடைய உபதேசம். मेल मिलाप की उपदेश. இப்ப தேவனோடு ஒப்புரவாக வைக்கிறது தான் தேவனுடைய சபை, ஊழியம், உபதேசம். और परमेश्वर के साथ मेल मिलाप कराता है, वही परमेश्वर का सेवा भी है, कलीसिया भी है, उपदेश அவரோட भी है. ஒப்புரவாயிட்டோன்னு வைங்க,
यदि हम परमेश्वर के साथ मेल होगा, பரலோகத்தில் உள்ளவைகளும் जो कुछ पृथ्वी பூலோகத்துள்ளயும் जो कुछ पृथ्वी का ரெண்டுமே உனக்கு வந்துருதா. दोनों तुम्हारे पास आशीष में, எல்லா ஆசீர்வாதங்களையும் सारा आशीष को तुम्हारे ஹalleluya हालेलुया, அவருக்கு அது பிரியமா இருக்கிறது. वो प्रभु का चाहत है। ஆகவே நாம் முதல்ல ஒப்புரவாக வேண்டும். आमीन। इसलिए पहले हम मेल मिलाप होना। இந்த நாள்ல நாம் வந்திருக்கிறது அவருடைய ஒப்புரவாகப்படியா. इन दिन में हम आया, क्यों आया? उसी के साथ அவருடைய வார்த்தையை சுவிசேஷத்தில் கேட்டோம். हम उनके वचन को सुना। 22 சொல்கிறது அவருடைய சுவிசேஷத்தை கேட்டோம். आमीन। 22 में हम उसकी वचन को सुना, அதனால நமக்கு நம்பிக்கை வந்தது. उसके द्वारा हमारा आशा आया है। ஆனா அந்த நம்பிக்கையை விட்டுற கூடாது. लेकिन आशा को छोड़ना नहीं, அது அசையாமல் दृढ़ता से, ஸ்திரமாயும் अटल से, உறுதியாயும் स्थिर होकर விசுவாசத்தோட विश्वास के साथ நிலைத்திருப்பீர்களானால் बने रहेगा तो அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகிறது. ऐसे आशीष होता है। எப்படி உண்டாகிறது? कैसे आशीष? நீங்க ஒப்புரவாகிறீங்க, तो मेल मिलाप हो जाता है। பரலோகத்திற்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் வந்துருது. जो कुछ स्वर्ग का, जो कुछ पृथ्वी का, सारे आशीष तुम्हें मिलता। அப்ப நாம் கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கொண்டு ஒப்புரவாக வேண்டும். हम मसीह के उपदेश के द्वारा मेल मिलाप हो। அந்த நம்பிக்கையை விட்டுட்டு அசைய கூடாது. हमें जो आशा हम अंगीकार करता है उसमें तांगे எந்த रखना, சூழ்நிலை அசையாது இருக்க வேண்டும். किसी भी परिस्थिति में आशा में तांगे ஸ்திரமாக रखना, இருக்க வேண்டும். अटल रखना, உறுதியாக இருக்க வேண்டும். दृढ़ रखना, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது विश्वास में बने रखना, அப்படியாகும். तब वैसे होता। உங்களை கர்த்தர் அப்படியாக ஒப்புரவாக்கி तुम्हें प्रभु ऐसे मेल உனக்கு मिलाप, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் हर தருகிறார். प्रकार का आशीष तुम्हें। அதற்கு யாரு? इसलिए सिर कौन है? கிறிஸ்து. मसीह। அதான் அந்த 18வது வசனத்துல வாசிக்கிறோம். 18 वचन, அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர். वही देख अर्थात कलीसिया का सिर है। அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. He is the head of the body. वही देख अर्थात कलीसिया का सिर The है। church who is, hallelujah, the church who is the beginning, the firstborn from the dead, that in the everything he might be preeminent அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எல்லாவற்றுக்கும் முதல்வராகும்படி. Amen. முதல்வர், आमीन। chief सभी के वही आदि है। chief cornerstone. आमीन। वही आदि है, முதல்வர். मतलब कोने का सिरा। Hallelujah. Hallelujah. முதல்வர் वही आदि है, அவர்தான் chief corner. वही कोने का सिरा, மூளைக்கல், chief cornerstone. कोने का सिरा। Hallelujah. हालेलुया। அவர்தான் chief. वही वही முதல்வர், முக்கிய ஆதி. முக்கியம் சொல்ற முக்கிய மந்திரி. आमीन। முக்கியா யார்? முக்கிய நம்ம முக்கியா யாரு? हमारा मुखिया कौन है? இயேசுதான் நம்முடைய முக்கியா. यीशु। இயேசுதான் நம்முடைய முக்கியா. यीशु ही हमारा मुखिया। Hallelujah. முதல்வர், मुखिया। முக்கிய மந்திரிங்கிறாங்க இல்லையா? மந்திரில நிறைய மந்திரி இருக்காங்க. मंत्री में बहुत सारा है, ஆனா கடைசில முக்கிய மந்திரி சைன் பண்ணணும். आमीन। लेकिन एक है मंत्री, वो मुख्य मंत्री। ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாக்காக்கும் ஒவ்வொரு மந்திரி இருக்காங்க एक एक लाखा के लिए एक एक मंत्री है, இல்லையா? ஒவ்வொரு லாக்காக்கும் இருக்காங்க. एक एक लाखा। ஆனால் முக்கிய மந்திரி परंतु मुख्य मंत्री, என்ன மந்திரி பேரு? சீஃப். சீஃப் சீஃப் चीफ मंत्री। ஹalleluya. हालेलुया। அப்ப முக்கியம், आमीन। அதான் ரொம்ப முக்கியம். वही बहुत मुख्य। அதுக்கு மேலார பிரைம் இருக்கிறார். அங்க தேவன் பிரைமா இருக்கிறார். उसके ऊपर प्राइम Prime Minister. प्राइम मिनिस्टर। ஹalleluya. हालेलुया। அங்க அவர்கிட்ட ஒப்புதலுக்கு போகுது. आमीन। वो कौन है? हमारा पिता परमेश्वर है, उसी के पास जाएगा सब। அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா பரலோகத்தின் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்டரை வச்சிருக்கிறார். वैसे एक नियम, एक विधि इस संसार में रखेगा तो हमारा स्वर्गीय परमेश्वर भी हमारे लिए एक नियम को, विधि को रखा है। அவங்க கவனிங்க, எல்லாவற்றுக்கும் முதல்வராக இருக்கும்படிக்கு वो ही सबका आदि है। ஆங்கிலத்தில் அதுக்கு பிரிமினன்ட் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு, சுப்ரீம். அதுக்கு ஒரு வார்த்தை சுப்ரீம். आमीन। उसका ऐसे अंग्रेजी में सुप्रीम, சுப்ரீம் பவர், சுப்ரீம். ஹalleluya. Supreme. அதாவது எல்லாவற்றையும் விட அதுதான் உயர்ந்ததாக இருக்கிறது. सुप्रीम मतलब क्या சிறந்தது, है? எல்லாவற்றை விட சிறந்தது. सबसे वही बढ़कर है। அதாவது ஒப்புயர்வற்ற, அதாவது ஒரு ஒரு அதற்கொப்பா எதுவும் கிடையாது. उसी के तुल्य कोई नहीं, அப்படிப்பட்ட ஒரு சுப்ரீம். वैसे सुप्रीम। இந்த உலகத்தில் யாரு நமக்கு எல்லாத்துக்கும் மேல சுப்ரீம் ஹெட் லீடர் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். आमीन। हमारा ऐसे एक
सरदार है, लीडर है, सुप्रीम। அவருடைய உபதேசத்தை நாம் நம்பிக்கையோடு கூட பற்றி கொள்ள வேண்டும். उस मसीह के उपदेश को हम आशा அசையாமல் ஸ்திரமாக உறுதியாக நீ பிடித்து விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். तो अपने आशा में अटल रहो, स्थिर रहो, बने रहो. அவர்தாங்க முதல்வர், वो ही आदि है, அவர்தான் தலை. वो ही सिर. அப்போதான் அந்த பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவே முடியாது. तब अधोलोक के फाटक कलीसिया को प्रबल नहीं. இன்னொரு வசனத்தை கூட எடுத்துக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 प्रकाशित वाक्य 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தொருந்து எழுந்த முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. और यीशु मसीह की ओर से जो विश्वास योग्य साक्षी और मरे हुओं में से जी उठने वाले में पहलोटा और पृथ्वी के राजाओं का हाकिम है. இங்க பாருங்க, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியமான இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु के बारे में लिखा है அதிபதியான இயேசு கிறிஸ்து पृथ्वी के राजाओं का हाकिम है. the ruler over the king of the earth. அல்லேலூயா. पृथ्वी के राजाओं का हाकिम. அவங்க அதான் அங்க பாருங்க, ராஜாओं का राजा, आमीन. वो राजा का राजा, प्रभुओं का प्रभु, कर्तादि कर्ता, देवादि देव, रूलर ऑफ रूलर, राजादि राजन, किंग ऑफ किंग, राजादि राजन, विजडम ऑफ विजडम. आमीन. हालेलुया. ज्ञानवानियों அப்ப ரூலருக்கு மேல ஒரு ரூலர் இருக்கிறார்யா. हाकिमों के ऊपर एक हाकिम है. இந்த உலகத்தினுடைய ரூலருக்கு மேலாக ஒரு ரூலர் இருக்கிறார். पृथ्वी के राजाओं का हाकिम है. அதுக்கு மேலாக உன்னை காக்கிறவர், உனக்கு வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் வானத்தை பூமியுடைய சகலத்தை உனக்கு ஒப்புரவாக்கி தர முடியும். आमीन. जो आकाश और पृथ्वी का करता है, वो जो कुछ पृथ्वी का जो कुछ स्वर्ग का दोनों तुम्हारे लिए एकत्र करके देगा. அவர்தான் மரித்தோரில் முதல்வர், அவர் वो ही मरे हुओं में से पहलोटा, முதல் பலன், அவர் आमीन. वो ये पहले மரணத்தை ஜெயித்துட்டாரு. எதை உனக்கு ஜெயிக்கணும்? வேற मरण से जय पा लिया, फिर और क्या? அந்த நம்பிக்கை உனக்குள்ள வந்திருக்கு. उस आशा तुम, இதுதான் சுவிசேஷம். यही सुसमाचार. இயேசு மரித்தார், मारा गया, அடக்கம் செய்யப்பட்டார், मारा गया, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். तीसरे दिन जी இதுதான் उठा. சுவிசேஷம். यही सुसमाचार. அல்லேலூயா. हालेलुया. இந்த சுவிசேஷத்து மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாய். ये सुसमाचार पर तुम्हारा இந்த आशा, நம்பிக்கையை விட்டுட்டு ये आशा को छोड़ நீ के, அசையாது இருக்க, நீ நம்பிக்கை விடாம அசையாது இருக்கணும். आमीन. ये आशा में तू दृढ़ता से तामे रखना. அதைத்தான் கொலோசியர் 1:22 வாசிக்கிறோம். कुलसी पहला நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாகும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். அப்படி ஆகும். आमीन. तुम जो पहले निकल, उसने अब கொலோசியர் 1:22. आमीन. उसने अब उसकी शारीरिक देख में मृत्यु के द्वारा तुम्हारा भी मेल कर लिया, ताकि तुम्हें अपने सम्मुख पवित्र और निष्कलंक और निर्दोष बनाकर उपस्थित करे. 23. यदि तुम विश्वास की नींव पर दृढ़ बने रहो और उस सुसमाचार की आशा को जिसे तुमने सुना है ना छोड़ो. இங்க பாருங்க, அவர்தான் உங்களுக்கு உலகத்தில் அதிபதியை விட எல்லாத்தை விட அவர்தான் முதல்வர். आमीन. इस संसार के सारे हाकिमों से बढ़कर वही तुम्हारे लिए आदि है, मुख्य है, वही तुम्हारा हाकिम है. அதனால தான் நீ யார் காலையும் விழ வேண்டாங்கிறார். इसलिए वो बोलते किसी को पैर में नहीं पड़ना. வானத்து கீழே பூமிக்கு மேலே शाबाश. சமுத்திரத்து கீழே எந்த விக்கிரத்தார் சொர்வத்தையும் உண்டாக கூடாது என்று சொல்லிட்டார். इसलिए वो आज्ञा दिया, आकाश के नीचे, पृथ्वी के ऊपर और पृथ्वी के नीचे भी, और किसी प्रतिमाएं, किसी प्रकार की मूर्ति बनाना नहीं. யாரையும் விக்கிரகாரனை செய்யக்கூடாண்டார். किसी को मूर्ति पूजा नहीं करना. ரூபான பணம் வந்து உடனே எனக்கு லட்சுமின்னு சொல்லிச்சு. पैसे आएगा तो पैसे எல்லாம் ही ஒத்துக்கிற मेरा, கூடாது. पैसे की मेरा लक्ष्मी है. பணம் வந்துட்டு அவன் காலு கீழே, पैसा आएगा तो पैसे तेरे पैर के नीचे. தலையா போயிடக்கூடாது. சில பேருக்கு பணம் வந்து ஐஸ்வர்யம் தலையாயிருது. हाँ, में कई लोग को पैसा आता है वो सिर हो जाता, கொம்பு முளைச்சிருது. सिंह आ जाएगा. அது கீழே தலை இயேசுதான். हाँ, में सिर्फ यीशु ही. இன்னைக்கு இருக்கும் அதோட வேல்யூஷன் டாலர் விலை டம்முன்னு கீழே விழுந்து போகும் தலை. இன்னைக்கு இந்தியாவில் தலை டாலர் 98 ரூபா 96 ரூபாய்க்கு போயிட்டு $1. आज ऐसे भारत में जो डॉलर 98 रुपया था, अभी 96 हो गया. தங்கம் தலை, தங்கம் सोना है, सिर है. இயேசுதான் தலையா? यीशु ही तुम्हारा. தலை தங்கமயமானவர்
முடி சுருளானவர், வெண்மையும் சிகப்பு மாணவர், விண்ணவர் மேல் சாய்ந்திடுவேன். என் இயேசுவை காண என்னுள்ளம் எப்போதும் என்னுள்ளம் வாஞ்சிக்குதே. ஜெனிசருடைய வாஞ்செல்லாம் கீழே போய் அருமையாக சாப்பிட்டுட்டு ஒரு தூங்கணும், அதான் வாஞ்சை போகும். இப்போ அவருக்கு தலையானது என்ன? अभी जेनिसन का क्या है? இப்போ लालसा தலையானது என்ன? இப்போ அவருக்கு जेनिसन का अभी आदि क्या है? सिर क्या வயிறு है? நிறையனது தான் தலை. पेट भरना। அல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிக்க, தலை. அப்ப இத தங்கம் விலை ஏறி தலைக்கு மேல போகுதுயா. हमें अभी सोना का मूल सिर के ऊपर चढ़ जाता, எல்லாம் கீழே டம்முன்னு விழுந்து போகும். साहब एक दिन गिर जाएगा। இயேசுவே உனக்கு தலையாக यीशु की உயர்ந்திருப்பார். तुम्हारा सिर है, सोना है। அவர்தான் எந்த காலத்திலேயும் அவர் முதல்வராக இருக்கிறார். आमेन। होगी सदा के लिए आदि है, मुख्य है, हाकिम है। பெரிய வீட்டுல எங்க அண்ணன் பெரிய தலை 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 டம்முன்னு போட்டுவார் ஆண்டவர். எங்க வீட்டுல எங்க அக்கா தலை டம்முன்னு போட்டுவார். आमेन। हालेलुया। இங்க கவனிங்க, அவர்தான் முதல்வர். அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். அக்காவா இருக்கட்டும், அண்ணா இருக்கட்டும், அல்லது உலகத்துல இருக்கட்டும், பணம் அது தேவை. यही भाई हो बहन हो, हम उनका आदर देता, वो भी तो जरूरत है। लेकिन நீ எப்பவும் அதை கிரீடமா வச்சு பீத்திக்கிட்டு இருக்க கூடாது. लेकिन तुम्हारा पड़कुआ भाई पड़कुआ बहन तुम्हारे लिए मुकुट नहीं होना। பணத்தை வச்சு பீத்த கூடாது. இந்த வேத பிரமாணத்தின்படி உனக்கு தலையாக இருக்கிறார். ये व्यवस्था के अनुसार यीशु ही तुम्हारा सिर है। எல்லாத்தை விட அவர்தான் தலை. यीशु ही सिर। அல்லேலூயா. हालेलुया। தலையாக இருக்கிறார். பணம் இன்னைக்கு அன்னச்சில் இன்னைக்கு பணம் தருவா, அப்புறம் தூக்கி போட்டுருவா, அவனை உபயோகப்படுத்திட்டு போ அப்படின்னு அவன் கிளவன் போயிடுவான். आमेन। हालेलुया। अन्य से ஆனா आज கர்த்தர் कैसा உனக்கு தலையாக இருக்கிறார். लेकिन प्रभु ही तुम्हारा सिर है। அவன் படிச்சு அவன் வேலைக்கு போயிடுவான். आमेन। सभी लोग पढ़ाई करेंगे, वो अपने अपने ஆனால் काम में, தேவன் ஆண்டவராக இயேசுவே உங்க தலையாக இருக்கிறார். परंतु प्रभु यीशु ही तुम्हारा இந்த सिर। காலங்கள் அப்படிப்பட்ட காலங்களா இருக்குங்க. ऐसे हो गया, காலங்கள் அப்படிப்பட்ட காலம். समय ऐसे हो गया आजकल। ஆனால் நமக்கு தலை இயேசுவே. परंतु हमारा सिर यीशु। அந்த தலையிலிருந்து எல்லாம் உனக்கு சிறப்பா வரும். उस यीशु से तुम्हारे लिए सब कुछ मिलेगा। அதனால தான் அந்த இங்கிலீஷ்ல அந்த கொலீசு நிருபத்தில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் அந்த 18ஆம் வசனத்தை அந்த எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்குன்னு போட்டிருக்கு. इसलिए कोलोसियों पहला अध्याय 18 वचन में वही देह अर्थात कलीसिया का सिर है, वही आदि है। அதுக்கு ஆங்கிலத்தில் ப்ரீமினன்ட் ஒரு வார்த்தை சொல்லிருக்கு. PREMINENT ப்ரீமினன்ட் அப்படின்னா வார்த்தை சுப்ரீம். और ये सुप्रीम है। எல்லாவற்றிலும், அதாவது எப்படி எல்லாவற்றிலும் விட சிறப்பானவர் அவர். वो ये सबसे बढ़कर है। சிறப்பா இயேசு வந்ததுனால தான் அந்த கானாவுடைய கல்யாணத்துல சிறப்பு, எல்லாத்தையும் விட சிறப்பு. நீரோ இந்த திராட்சை நல்ல திராட்சை வைத்திருந்தீரோ. यीशु आया इसलिए खाना नगर के वो शादी में वो ताकरस पानी ताकरस बनाया, जो बात में जो ताकरस बनाया पिया, बोला इतने अच्छे ताकरस अभी तक रखा था। எல்லாரும் திராட்சை ரசம் முந்தினது தந்துட்டு பிந்தினது சிறப்பு இல்லாம இருக்கும். தண்ணியை கலந்துருவான், கூட்ட வருதா தண்ணியை கல. बाकी जगह पर कैसा होता है, पहले जो ताकरस पीने मिलता वो टेस्ट अच्छा लगता है, फिर पीड़ आने में उसमें पानी मिला। அம்மா கீழே கொஞ்சம் சாம்பார் ஆழ்க்க வந்துட்டா கொஞ்சம் தண்ணியை ஊத்து, சாம்பார் கொஞ்சம் தண்ணியாகிட்டே இருக்கும். और चर्च में भी भीड़ ज्यादा आएगा तो सांभर पहले खाने वाले को थोड़ा टेस्ट अच्छा रहता, फिर सांभर खत्म होने में थोड़ा पानी गर्म पानी मिलाओ मिलाओ मिलाओ। ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு ருசிகரமாக முதல்வராக இருக்கிறார். परंतु मेरा प्रभु यीशु मसीह चक्के देखने எல்லாவற்றையும் விட சிறந்தவர். वही सबसे बढ़कर। அந்த கல்யாணம் சிறப்பா இருந்துச்சு. ओ काना नगर के शादी எல்லாம் சாப்பிட்டு அருமையா இருந்துச்சு. ताकरस को चक्के देख के बोला टेस्ट वेरी अच्छा है। கூட்டம் அதிகமா வந்துட்டு எல்லாம் நம்ம ஊர்ல போறதா 50 ரூபா கொடுத்துட்டு 10 பேர் போறாள் அது மாதிரி போயிட்டான். वहां भी ऐसे 50 रुपया दे के 10 जन चला गया சாப்பாட்டுக்கு खाने के लिए। இங்க காரிங்க அங்க விருந்துக்கு போயிட்டான், என்ன செய்யறது?
भोजन में चला गया, नेवता में। ஆனால் அந்த வீட்டில் தடுமாற விடாத ஒரு முதல்வர் இருந்தார். लेकिन वहाँ एक आदि था, एक हाकिम मुख्य था, ये डगमगाने नहीं दिया। மரியாதை சொல்லிட்டாங்க. मरियम भी அவர் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றா, அப்படி செய்யுங்கப்பா. मरियम भी कहे तो वो तुम्हारे लिए जो कहेगा वैसे करो। அந்த இடத்துல இயேசுவின் தாய்க்கு மேலான ஒரு முதல்வர். आमेन। उसी जगह पर यीशु की वो माँ है, लेकिन यीशु है आदिता, मुख्य था। பிதாவினுடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்தார். आमेन। यीशु पिता की इच्छा के अनुसार सब। அதான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा இவர்களுடைய சகோதரரும் சகோதரிகளும் இல்ல, தாயும் தகப்பனும் இல்ல, அவருடைய வார்த்தையை கேட்டு அதை சித்தம் செய்யறவன் தான் என்னுடைய தாயும் தகப்பன்ட்டார். ये मेरा भाई और माँ नहीं है, जो मेरे वचन सुन के वचन के अनुसार पालन करेंगे वही मेरे भाई बहन माँ है. அப்படிப்பட்ட அவர் தான், அதாவது என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு ஒரு பிதாவாகிய தேவன் தான் முதல்வரார், அவர் தான் அவருக்கு தலையாக இருந்தார். क्योंकि यीशु के लिए सिर कौन था? पिता था. அப்ப தலையத்தான் பார்க்கிறார், அவர் தலையத்தான் அவர் பற்றி கொண்டார். यीशु अपने सिर पर पिता परमेश्वर को पकड़ा था. நாம் இயேசுவை பற்றி கொண்டார். हम यीशु को पकड़ेंगे, அவர் சொன்ன உபதேசத்தை பற்றி கொண்டார். उनको उपदेश को पकड़ेंगे. அப்ப அவருடைய மரணத்தின் மூலமாக, यीशु के मरण के द्वारा, அவருடைய மரணத்தை நினைவு கூறுவது மூலமாக, उनके मरण के स्मरण करते அந்த करते, சிலுவையின் உபதேசத்தின் மூலமாக क्रूस की कत्ता के द्वारा நாம் அவரை பற்றிக் கொள்ளணும். हम उस पर पकड़ेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அதுதான் ரொம்ப முக்கியம். ये बहुत அவருடைய मुख्य है. மரணத்தை நினைவு கூறுகிறோம். उसका मरण को हम स्मरण करता, அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். यीशु के मृत्यु को हम स्मरण करता. அப்ப அவர்தான் சிறப்பா, எல்லாவற்றிலும் சிறப்பா அதாவது ஒப்புயர்வற்ற ஒரு சுப்ரீம் லீடர்னா அவர்தான். और ये सबसे बढ़कर एक आदि है, मुख्य है, हाकिम है. ஈரான்ல சுப்ரீம் லீடர் அது யாரு? அந்த ஐயா பேர் என்னது? कामेनी. காமேனி. சுப்ரீம் லீடர் டப்புன்னு 86 வயசு நினைக்கிறேன், டப்புன்னு போட்டுட்டாங்க. और ईरान में वैसे जो सबसे ऊंचे पद में था, उनका ऐसे अचानक मिटा दिया. சுப்ரீம் லீடரை, सुप्रीम लीडर था वो कमेनी. அவரை தான் சுப்ரீம் சொல்றாங்க. उसके बोलता ऊंचे पद में रहता है. பல வருஷமா கட்டி போட்டார் அவர் அந்த ஈரானை. 39 years. 39 years அந்த ஈரானை கட்டி போட்டவர். 39 वर्ष वो ईरान को अपने वश में रखा था. ஒரு இங்க கவனிக்கணும், இன்னைக்கு ஈரான் கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்கு. आज थोड़ा ईरान तो डगमगा रहा. பேசிக்கிறலாம் யுத்தத்துல, ஆனாலும் ஒரு லீடர்கள் இல்லாவிட்டால் தடுமாற்றம் தான். युद्ध में सूरवीर बात कर रहा, लेकिन एक सिर नहीं तो डगमगा. 5000 வருஷம் பழமை வாய்ந்த பெர்சியா, 5000 वर्ष का इतिहास है पेर्सिया. அதுக்கு முன்னால அதோடைய பேர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது ஏலாம். फिर उसके पहले भी पुराना नियम में वो देश का नाम है एलाम. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதுக்கப்புறம் தான் பெர்சியான்னு வந்து, அப்புறம் ஈரான் வந்துச்சு. उसके बाद आया है पेर्सिया, फिर आया ईरान. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அப்ப இங்க தலைங்க, அதாவது நமக்கு தலை இயேசுதான். हमारा सिर यीशु. எந்த சூழ்நிலையிலையும், किसी परिस्थिति में भी, யுத்தம் வரலாம், युद्ध आएगा, பஞ்சம் வரலாம், अकाल आएगा, கொள்ளநோய் வரலாம், महामारी आएगा, பூகம்பம் வரலாம். भूकंप भी आएगा. அப்படிப்பட்ட வேளையில ऐसे समयों में நீங்கள் கேட்ட உபதேசத்தை கொண்டு तुम जो पाए हैं ये उपदेश के நீங்கள் द्वारा வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள். सावधान रहना, वंचित नहीं இன்னொரு होना. இதுல எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. என்ன? உன் இருதயம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கை. तुम्हारे मन व्याकुल ना होना, सावधान. இப்ப நாம் இப்படி இருப்போம் என்று சொன்னால், நமக்கு இப்படி நிலைத்திருப்போம் சொன்னால், எல்லாவற்றையும் நமக்கு அப்படி செய்து தருவார் அவர். इस प्रकार हम यीशु के उपदेश में बने रहेंगे, हमारे लिए वो सब कुछ एकत्र करके देगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. இன்னும் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்த எபேசியர்கள் 1ஆம் அதிகாரத்தில் இதை நாம் 1ஆம் அதிகாரத்தில் 21 இருந்து இருக்கிறது, 20ஆம் வசனத்தை வாசித்தா இருக்கிறது. इफिसियों का पत्री पहला अध्याय में 20वां वचन. எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் வேறு பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பாரசத்தில் உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புற நிறைவான சரிவான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். जो उसने मसीह में किया कि उसको मरे हुओं में से जिलाकर स्वर्गीय स्थानों में अपनी दाहिनी ओर
सब प्रकार की प्रतापता और अधिकार और सामर्थ और प्रभुता के और हर एक नाम के ऊपर जो न केवल इस लोक में पर आने वाले लोक में भी लिया जाएगा बैठाया और सब कुछ उसके पांवों तले कर दिया और उसे सब वस्तुओं पर शिरोमणि टकराकर कलीसिया को दे दिया। यह उसकी देग है और उसी का परिपूर्णता है जो सब में सब कुछ पूर्ण करता है। எல்லாவற்றுக்கும் மேலாக தலை, सबसे बढ़कर सिर, தலையை பற்றிக் கொள்ள வேண்டும், सिर को पकड़ो, தலையான உபதேசத்தை பற்றிக் கொள்ள வேண்டும்। जो सिर वो उपदेश को पकड़ो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। प्रभु के नाम की महिमा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய சரீரத்தில் பட்ட மரணத்தை கொண்டுதான் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார்। आमीन। यीशु मसीह अपने शरीर में पाया हुआ उस मरण के द्वारा ही हमें पिता परमेश्वर से मेल मिलाप कराया। மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே वो अपने शरीर पर पाया हुआ मृत्यु के द्वारा। அதுதான் அவருடைய மரணத்தை நாம் அவர் வருமளவும் நினைவு கூறுகிறோம்। इसलिए जब तक वो न आए प्रभु तब तक हम उसके मरण को स्मरण करता। அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படும்படியா हम उसके मरण की समानता में छूट அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நீங்க இணைக்கப்படுகிறீர்கள்। यदि हम उसके मरण की समानता में छूट जाएगा तो उनकी जी उठने की समानता में भी छूट ரோமர் जाएगा। 6:5 நாம் வாசிக்கிறோம்। रोमियो छठवातिया। அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்। आमीन। हम उनके मरण की समानता में छूट जाएगा तो उनकी समानता जी उठने की समानता में भी छूट जाएगा। அவருடைய மரணத்தின் சாயல் காணப்பட வேண்டும்। आमीन। उसके मृत्यु की समानता நமக்குள்ள हम पर दिखाई दे। நமக்குள்ள யாருடைய சாயல் இருக்கிறது? हमारे अंदर किसका स्वरूप है? நாம அவரை பற்றி கொண்டால்தான் அவருடைய சாயலே இணைக்கப்பட முடியும்। हम यीशु के वो सिर को पकड़ेगा तो वो सिर का मृत्यु की समानता में அவருடைய உபதேசத்தின்படி அவர் மேல அப்படிப்பட்ட அவரையே பற்றி கொள்ளும் போதுதான் அந்த மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படுகிறோம்। आमीन। केवल उस यीशु पर पकड़े रहेंगे तब उनका मृत्यु की समानता में हम छूट जाएंगे। அப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுவோம்। तब नीचे उनके जी उठने की समानता में भी छूट जाएंगे। அல்லேலூயா। हालेलुया। அப்படி நாம் ஒப்புரவாக்கப்படும் போது इस प्रकार हम मेल मिलाप होगा तो இந்த பூமிக்குரியவைகளும் इस पृथ्वी பரலோகத்துக்குரியதும் और स्वर्ग का எல்லாம் உங்களுக்காக सब ஒப்புரவாக்கி कुछ தர तुम्हारे அவருக்கு लिए பிரியமா இருக்கும்। सब कुछ तुम्हारे लिए एकत्र करके देगा। அவர் பிரியமா இருக்கிறார், वो इस विषय में चाहत உங்களுக்கு தர பிரியமா இருக்கிறார்। तुम्हारे लिए देने के लिए वो चाहत करता है। ஆண்டவர் அப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியும்। वैसे प्रभु तुम सभी को आशीष दे। அப்ப நமக்குல தீமைக்கு எதுவாக கூடவில்லை, நன்மைக்கு எதுவாக கூட। आमीन। इसलिए हम जो इकट्ठे होते हैं संगति होता ये आने के लिए नहीं भलाई சண்டைகள், के लिए। பொறாமைகள், வாக்குவாதங்கள், வன்மங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சபைக்குள் கோல் சொல்லுதல் இதெல்லாம் நமக்கு அப்போ வராது। तब हमारे कलिसिया के बीच में एक दूसरे से जो चुगली कहता है, झगड़ा और वाद विवाद और कई प्रकार के बुराई काम जो फूट है वो भी नहीं आता। அங்க அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் சபைக்குள்ள அன்றைக்கு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது। वैसे सारे संभव कलिसिया में उसी दिन இன்றைக்கும் இருக்கிறது। आज भी है। 2 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு। दूसरा कुरिन्थियों 12वां अध्याय में 20वां वचन। ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதில் இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் இருப்பேனாவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு கலகங்கள் ஆகியவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று மறுபடியும் நான் வரும்போது தேவன் உங்களிடத்திலே என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தை, வேசித்தனத்தையும், காமவர்த்தாய் விட்டு மனம் திரும்பாமல் போகிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்கும் என்று பயந்திருக்கிறேன்। दूसरा कुरिन्थियों 12वां अध्याय में 20 और 21। क्योंकि मुझे डर है कहीं ऐसे न हो कि मैं आकर जैसे चाहता हूँ वैसे तुम्हें न पाऊँ और मुझे भी जैसे तुम नहीं चाहते वैसे ही पाओ और तुम में झगड़ा, डाह, क्रोध, विरोध, ईर्ष्या, झुकली, अभिमान और पकेड़े हो और कहीं ऐसे न हो कि मेरा परमेश्वर मेरे फिर से तुम्हारे यहाँ आने पर मुझ पर दबाव डाले और मुझे बहुतों के लिए फिर शोक करना पड़े जिन्होंने पहले पाप किया था और गंदे काम और व्यभिचार और लुचपन से जो उन्होंने किया मन नहीं फिराया। அப்படி இல்லாதபடி वैसे नहीं
தேவனுடைய வார்த்தையை கேட்ட நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய தலையை பற்றி கொள்ள வேண்டும். जो परमेश्वर के वचन को सुना है, हम जो मेसी शिरोमणि है वो सिर को हम पकड़ना. அவர் மரித்து உயிர் தெழுந்தார், அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தார். वो मारा गया, खड़ा किया. இந்த நம்பிக்கையை விட்டுட்டு அசையாமல் இருக்கணும். ये आशा में हम दृढ़ रखना. ஸ்திரமாயும் உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்திருப்பதாக இருக்கணும். अटल भी रखना और बने भी रखना. நீங்க அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவீர்கள். तब तुम उसके जी उठने के समानता में भी छुट जाएंगे. சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். हम अभी प्रार्थना करें. இந்த நாள் உங்களோடு பேசி இருக்கிற வார்த்தைக்காக தேங்க்யூ ஜீசஸ். सबका चुका
जीवन के लिए चरणों में आता हो संपूर्ण जीवन के लिए आइए प्रार्थना करेंगे।